கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள் அன்பை வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையை தந்த நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதர சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் காதல் திருமணம் செய்யலாமாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ரெண்டாவது பெற்றோர்களின் சம்மதம் இன்றி திருமணம் செய்யலாமா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்னா கிறிஸ்தவ டினாமினேஷன், ஆவிக்குரிய சபைகள், உலகத்தில் நிறைய சபைகள் இருக்குது, உண்மையான சபைகளும் இருக்குதுன்னு பார்க்கணும், ஆவிக்குரிய சபைகள் இருக்குதுன்னு பார்க்கணும். அவர்கள் இந்த காதல் திருமணம் பண்ணலாமாங்கிற விஷயத்தை நான் பார்க்க போகிறோம். உலகத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி அரேஞ்ச் மேரேஜ் 95% இல்லை 98% அரேஞ்ச் மேரேஜ் இருக்கும். 2-3 இல்லாட்டி 5% காதல் திருமணம் நடக்கும். இன்றைக்கி நடக்கிறது எல்லாமே என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா 95% காதல் திருமணம் தான் நடக்குது. அதில் 5 திருமணங்களோ இல்லாட்டி 2-3 திருமணங்கள் பார்த்திங்கன்னா அரேஞ்ச் மேரேஜாக நடக்குதுன்னு பார்க்கும். அப்படி உல்ட்டாவாக இருக்கும். அதே உலகத்தில் உள்ள காரியங்கள் என்ன ஆகிட்டு பார்த்திங்கன்னா சபைக்குள்ளே வந்துட்டுன்னு பார்க்கும். சபைகள்லையும் கூட பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 90% பேர் என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா 90, 80, 70, 50 அந்த மாதிரி சில சபைகளை பொறுத்து இருக்குன்னு பார்க்குறோம். அப்படி அவங்க என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா காதல் திருமணம் பண்ணுறாங்க. ஏதோ ஒரு 10, 20 இல்லைன்னா 5% என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா இந்த அரேஞ்ச் மேரேஜ் நடக்குன்னு பார்க்கணும். அது பாஸ்டர் மூலமாகவும், பாஸ்டர்கள் இல்லைன்னா பெற்றோர்கள் அவருடைய சம்மதத்தோடையும் அவங்களோட அரேஞ்ச்மெண்ட்டும் படி என்ன செய்யுது பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு இருக்குதுன்னு பார்க்கணும். மெஜாரிட்டியாக என்ன ஆகிடுது பார்த்திங்கன்னா அந்த காதல் திருமணமே உலகத்துலேயும் சபைக்குள்ளேயும் நடைபெற்று கொண்டு இருக்குதுன்னு பார்க்கணும். அதனால் என்னன்னு பார்த்திங்கன்னா இதில் ஆவிக்குரிய சபைகளையும் இளைஞர்கள், இளைஞிகள், அந்த வாலிப சகோதரர்களுக்குள்ள என்ன ஆகிடுது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு காதலுங்கிறதான ஒரு இச்சை என்ன பண்ணு பார்த்திங்கன்னா வருதுன்னு பார்க்கணும். காதலுங்கிறதான ஒரு இச்சைக்குரிய காரியங்களாக தான் இருக்குதுன்னு பார்க்குறோம். சரி, நம்ம ஆவிக்குரிய கிறிஸ்தவர் காதல் திருமணம் பண்ணலாமா அல்லது பெற்றோர்கள் சம்மதமின்றி திருமணம் செய்யலாமாங்கிற விஷயத்தை தலைப்பின் கீழே நம்ம வேதவசனத்தை அணுக போகிறோம். நம்ம எங்கேருந்து அணுக போகிறோம்னா வேதவசனத்தை அணுக போகிறோம். வேதத்தில் யாராட்டும் இந்த மாதிரி காதல் திருமணம், காதல் திருமணம்னா எப்படின்னா விருப்பப்பட்டு என்ன பண்ணுறா பார்த்திங்கன்னா தனது சொந்த விருப்பப்பட்டு அவங்க விருப்பப்பட்டு திருமணம் செய்து அந்த திருமண வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்களாங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். அப்படி இவங்க வேதத்தில் நம்ம படிக்கிறதான அந்த காதலோ இல்லாட்டி பிரியப்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் திருமணம் செய்து வாழ்கிறாங்க. இந்த வாழ முச்சில் பார்த்திங்கன்னா அவங்க நல்ல அவங்க வாழ்க்கை தரம் ஒரு உயர்வானதாக இருந்துச்சுன்னா நம்ம அதை ஃபாலோ பண்ணணும். இல்லாட்டினா அவங்களுடைய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதத்துக்கு குறையாக காணப்பட்டால் நம்ம என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா அதை தவிர்த்துட்டு தேவன் சொல்கிறதான ஒரு விஷயத்துக்குலாம் நினச்சலாம் போகலான்னு பார்க்கணும். அதனால் நான் என் சொந்த கருத்தையோ ஆலோசனையோ சொல்லாமல் வேதம் சொல்கிற ஒரு ஆலோசனைக்கு தக்கதாக என்ன செய்ய போகிறோம் பார்த்திங்கன்னா இந்த பாடத்தை அணுக போகிறோம் பார்க்குறோம். படிச்சிடலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17லேருந்து 28 அதிகாரம் வரை பார்க்க போகிறோம். இங்கே யார் வரான்னு பார்த்திங்கன்னா யாக்கோப்பு, ராகேலுங்கிறதான ஒரு விஷயம் வராங்க. இந்த 2 பேர்சன் இவங்களுடைய விருப்பப்படி இது கூட ஒரு காதல் திருமணம் தான். அது எப்படி இருந்துச்சுங்கிறான விஷயத்தை பார்க்க போகிறோம். அவங்களுடைய வாழ்வில் அந்த திருமணம் நன்றாக இருந்ததாங்கிற விஷயத்தை பார்த்துட்டு நம்ம இதில் ஆலோசனை எடுத்துக்கலாம் படிச்சிடலாம். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 17 to 28 வசனம் வரைக்கும். ஆதியாகமம் அதிகாரம் 29 வசனங்கள் 17 முதல் 28 வரை. லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையாய் இருந்தது. ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளுமாய் இருந்தாள். யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு, உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றான். இவன் பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கும் பார்த்தீங்கன்னா ராகேல் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இளையவள் அவன் மேல் பிரியப்பட்டுன்றது சொல்லப்படுது. அவள் ரூபவதியாக இருந்தால், பார்வைக்கு அழகாக இருந்தால் இருக்கும். அப்போ ரூபவதி பார்வைக்கு அழகுங்கிறான விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா அழகு என்னது வஞ்சனை உள்ளன்னு சொல்லி நீதிமொழிகள் 31:30 நம்ம படிக்கிறோம். சரி, அதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஏவாள் எதில் தான் விழுந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனி பார்வைக்கு அழகும் புசிப்பதற்கு அதாவது இச்சிக்கத்தக்கதாக அது இருந்தது. அது பார்வைக்கு அழகாக இருக்குது, அது இச்சிக்கத்தக்கதாக இருந்ததுன்னு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ராகேல் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா
அந்த லேயாளோட கொஞ்சம் நல்ல அழகாக இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா யாக்கோப் வந்துட்டு அவர் அழகில் பிரியப்பட்டு அவர் இச்சிக்குன்னா அவர் வந்துட்டு இச்சிக்கிற விஷயம்னா ஈர்க்கப்படுறது தான் இச்சிக்கப்படுதுன்னு அர்த்தம். அவர் ஈர்க்கப்படுறாருன்னு பார்க்கணும். அதுபோல தான் காதல் திருமணங்கிறான விஷயம் ஒரு ஆணிட்டோ ஒரு பெண்ணிட்டோ வரமுச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர்ப்பு. அந்த ஈர்ப்பு எதன் மூலமாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இச்சை மூலமாக வர்ற ஈர்ப்புன்னு பார்க்கணும். அந்த மாதிரி வருது. அப்போ ஒரு பெண்ணு என்ன பார்த்தீங்கன்னா எப்போவுமே தலை குனிஞ்சு போவாங்க, ஒரு இதாக இருப்பாங்க. அதாவது அவங்கள்ட்ட ஒரு அமைதல் அடக்கம் இருக்கும். அதுதான் வேதனிச்சது, அமைதலோட அடக்கத்தோடு இருக்கணும். யாருக்கு சொல்லப்பட்ட விஷயம்? பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சொல்லப்பட்ட விஷயம்தான். இந்த அமைதலும் அடக்கம் எங்கே தவறுறோமோ அங்கே தான் என்ன பண்ணுவாங்கன்னா மீறுதல் உண்டாகுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு யாக்கோப் வந்துட்டு ராகில் மேலே எதன் மேலே பிரியப்படுறாருன்னா அவர் அழகின் மேலே பிரியப்படுறாருன்னு பார்க்கும். அப்போ அழகு வஞ்சனை உள்ளதுங்கிறான விஷயத்த வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு தொடர்ந்து படிக்கலாம். லாபான், நான் அவளை அந்நிய புருஷனுக்கு கொடுக்கிறதை பார்க்கிலும் அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், என்னிடத்தில் தரித்திரு என்றான். அந்தபடியே இப்போ பார்த்தீங்கன்னா இவர் நினைச்சாரு. இப்போ வந்துட்டு 7 வருஷம் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருக்காக வந்து வேலை செய்யறான்னு பார்க்கும். அப்போ 7 வருஷங்கிறது ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்துக்கிட்டு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா விருப்பப்பட்டு அவள் பிள்ளை என்ன சொல்கிறாங்க, அந்த பெண்ணையோ ஆணையோ அவங்க விருப்பப்பட்டாங்கன்னா இந்த பெண் அந்த ஆணோட பின்னாடி போகிறது, இல்லை பெண்ணை தேடி போனான்னா அந்த ஆண் நினைச்சிறது அவள் பின்னாடி போகிறது. அவள் பின்னாடி போகிறான்னா சில நாட்கள் நினைச்சிறது அவளோட செலவழிக்கணும்னு பார்க்குறோம். எப்படி ராகில் மேலே அந்த யாக்கோப்பு விருப்பப்பட்டதுனால 7 வருஷம் பார்த்தீங்கன்னா அவன் மாமன் இடத்துல ஒரு அடிமையின் ஊழியம் செய்தான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மேலே காதல் வயப்பட்ட ஆண் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண் மேல் நினச்சிட பார்த்தீங்கன்னா ஒரு காதல் வசப்பட்டதுனால ஒரு அடிமைத்துடமாக எது வரைக்கும் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவர் திருமணம் வந்த வரைக்கும் போகுது. அந்த காதல் திருமணம் வந்த வரைக்கும் இருந்துச்சுன்னா அது வரைக்கும் போகும். இல்லாட்டினா காதலில் வந்துட்டு பிரேக் டவுன்னா பிரேக்கப் ஆகுது, இல்லாட்டினா அது பிரேக் டவுன் ஆகிடுது, இல்லாட்டினா நிறுத்தப்படுதுன்னா அதோடு அவங்க வாழ்க்கை நினச்சிட்டாங்க. அது 2 வருஷமோ 3 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ அவங்க லவ் பண்ண அந்த காலப்பகுதி எல்லாமே அவங்களோட வாழ்க்கையில் ஒரு ஃபெயிலியராக தான் இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி தான் இங்கேயே நடந்துச்சு. என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் கூட நடந்துச்சுன்னு பார்க்க. 7 வருஷம் அவர் வந்துட்டு அவருக்காக ஒர்க் பண்ணுறாரு. அப்போ அந்த ஃபெயிலியர் ஆகுது. 2வது நாள் எடுத்துறாங்க அந்த பெண்ணுக்காக 7 நாளில் நிறைவேற்றி அவர் வந்து திருமணம் செய்கிறான்னு பார்க்கணும். சரி, தொடர்ந்து படிக்கலாம். யாக்கோபு ராகேலுக்காக 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. பின்பு யாக்கோபு லாபானை நோக்கி, இப்போ பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு அந்த பெண் மேலே வந்து காதல் வசப்பட்டனால அந்த நாள் நினைச்சு பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்ச நாளாக ஆயிடுச்சுன்னு பார்க்கும். அப்போ பார்த்து இதே மாதிரி தான் அந்த உலகத்தில் கூடயும் உலகத்துலேயோ சபையிலோ லவ் பண்ணுறாங்க. என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த காதல் வசப்பட்டாங்கன்னா இவங்களுக்கு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த மோகத்துலேயே சுற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரம் காலம் பொழுது போகிறதே தெரியாதுன்னு பார்க்கும். தான் என்ன செய்கிறதே தெரியாதுன்னு பார்க்கும். அப்போ அவங்க ஒரு வேலையோ ஒரு படிப்போ அவங்க வந்து பின்பற்றினாங்க. அது மேலே கவனம் இல்லாமல் அந்த காதல் வயசுலேயே இருந்ததுனால அவங்க என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவங்க லெக்க அடைய முடியாமல் போகுதுன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி இந்த காதல் காதல் வலையில் விழுந்தவோ ஆனா பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்க என்னதுன்னா பார்த்தீங்கன்னா ஏதோ மன சந்தோஷத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலுக்குள்ளே போயிடுவாங்கன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் இந்த ராகிலுக்கும் யாக்கோப்புக்கும் உள்ள ஃபீல் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த காதல் வயசப்பட்டு அதிலே சிக்கின்றனால அந்த நாள் நினச்சிறது அவங்க கொஞ்ச நாளாக அவங்களுக்கு தோண்டிச்சுங்கிறான விஷயத்த இந்த வேதம் ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும். அதே மாதிரி இந்த காதல் வயசப்படுத்துகிறவங்களுடைய ரியலாக வாழ்க்கையும் இந்த மாதிரி காரியங்கள் சம்பவிக்குன்னு சொல்லி சொல்லப்படுது பார்க்கும். தொடர்ந்து படிக்கலாம். நாட்கள் நிறைவேறினபடியால் என் மனைவியிடத்தில் நான் சேரும்படி அவளை எனக்கு தர வேண்டும் என்றான். அப்பொழுது லாபான் அவ்விடத்து மனிதர் எல்லாரையும் கூடிவர செய்து விருந்து பண்ணினான். அன்று இரவிலே அவன் தன் குமாரத்தியாகிய லேயாளை அழைத்து கொண்டு போய் அவனிடத்தில் விட்டான். அவளை அவன் சேர்ந்தான். லாபான் தன் வேலைக்காரியாகிய சில்பாளை தன் குமாரத்தியாகிய லேயாளுக்கு வேலைக்காரியாக கொடுத்தான். இவன் பார்த்தீங்கன்னா இப்போ என்னச்சுன்னா அந்த 7 வருஷம் நிறைவேறினதுக்கப்புறம் என் மனைவியை கொடுன்னு சொன்ன உடனே அவர் கொடுக்குறாரு. அப்போ வந்து இஸ்ரேவேலுடைய அதாவது இஸ்ரேவேலர்கள் அதனுடைய அந்த இஸ்ரேவேலன்னு சொல்ல காட்டிலும் இது எப்போ பார்த்தீங்கன்னா அந்த எபிரேயருடைய அந்த சடங்காச்சாரமும் அந்த காலத்தில் உள்ள சடங்காச்சாரத்துலையும் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இரவில் தான் அந்த திருமணம் நடக்குன்னு பார்க்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில் இரவில் திருமணம் நடந்து அவங்களோட என்ன பார்த்தீங்கன்னா
நம்ம ஊரில் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் நைட் சொல்லுவோம், இந்த மறு வீடு அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி அனுப்புறதுக்கு ஏதுவாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ இரவிலே வந்து திருமணம் நடைபெறுது. திருமணம் முடிந்த கையோட என்ன பார்த்தீங்கன்னா அந்த அந்த பெண் வந்துட்டு அந்த ஆணுடைய வீட்டுக்கு போகிறாங்க. இங்கன்னா அந்த ஆணோட சேரப்படுறாங்க பார்க்க. அந்த இரவில் அந்த நடக்கும் பார்க்கணும். அப்படி நடக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க முகத்தில் வந்துட்டு முகத்திரை போட்டிருப்பாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல, அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்க முடியல. இவருக்கும் முகத்தில் போட்டனால தெரியல. அதுக்கு அவங்க காலையிலேருந்து பார்க்க முடிச்சதான் தெரியுது இவங்களுடைய மனைவி எங்கே மாறுதலாகப்பட்டது எங்கே தெரிய வருது. தெரிய வந்ததுக்கப்புறம் அவர்கிட்ட ஏன் எப்படி செஞ்சீங்கன்னு கேட்க முடியல. இங்கே வழக்கத்தின்படி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மூத்தவள் இருக்க முடியல, இளவில் திருமணம் செய்து கொடுக்குறது வழக்கம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நீ இரண்டாவது மகளை நீ திருமணம் செய்யணும்னா 7 நாளில் நிறைவேற்றி நான் உனக்கு தருவேன் எங்கள் ஆணுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நாளை நிறைவேற்றிட்டார். அதுக்கப்புறம் கொடுக்காங்கன்னு பார்ப்போம். இதான் ஒரு விஷயம் நடக்கு. தொடர்ந்து படிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு அவளை கட்டி திருமணம் செஞ்சு கொடுக்க முடிச்ச மூத்தவளுக்கு அவளுக்கு உதவியாக வேலைக்காரி கொடுக்காங்க. அவங்களுடைய வழக்கமாக இருந்துச்சு, அதன்படி கொடுக்காங்கன்னு பார்க்கணும். தொடர்ந்து படிக்கலாம். இதோ அவள் லேயாள் என்று யாக்கோபு கண்டு லாபானை நோக்கி, ஏன் எனக்கு இப்படி செய்தீர்? ராகேலுக்காக அல்லவோ உம்மிடத்தில் வேலை செய்தேன், பின்னே ஏன் எனக்கு வஞ்சகம் பண்ணினீர் என்றான். அதற்கு லாபான், மூத்தவள் இருக்க இளையவளை கொடுப்பது இவ்விடத்து வழக்கம் அல்ல. இவளுடைய 7 நாளை நிறைவேற்று, அவளையும் உனக்கு தருவேன். அவளுக்காகவும் நீ இன்னும் 7 வருஷம் என்னிடத்தில் வேலை செய் என்றான். அந்தபடியே யாக்கோபு இவளுடைய 7 நாளை நிறைவேற்றினான். அப்பொழுது தன் குமாரத்தியாகிய ராகேலையும் அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போ வந்து ராகேலுக்காக எத்தனை வருஷம் வேலை பார்த்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அடிமைத்தனத்துக்குள்ள இருந்தான்னு பார்த்தீங்கன்னா 14 வருஷம் 7 நாளும் நினைச்சிடான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அடிமை ஊழியம் செஞ்சுருக்கான்னு பார்க்கும். அவன் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு விஷயம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ காதல் திருமணத்தில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏடாபூடமாக நடக்க தான் செய்யும் பார்க்கணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பெற்றோர்கள் சம்மந்தம் இல்லை, சில விஷயங்கள் வந்துட்டு சுகமும் இல்லை, குரலுபரி நடக்கு. இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா இது தாய் மாமா மகளாக தான் அவர் திருமணம் செய்கிறாரு. அவர் திருமணம் செஞ்சதுக்கப்புறம் இந்த நடக்கிற நிகழ்வு தான் இருக்குன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவர் காதலிச்சு கைப்பிடிக்கிறதுக்கு அவர் நினைச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 வருஷங்கள் நினைச்சிட்டாரு. அவர் வந்துட்டு 14 வருஷங்கள் அவளுக்கு செலவழித்திருக்கு பார்க்கணும். ஆனால் வந்துட்டு 7 வருஷம் அவர் வந்துட்டு 7 வருஷம் 7 நாளும் நினைச்சிட்டான்னு பார்த்தீங்கன்னா அவளுக்காக வந்துட்டு காத்திருந்து அதுக்கப்புறம் கைப்பிடிக்கிறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண வாழ்க்கையில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு காதல் திருமணத்தில் ஒரு போராட்டமான ஒரு விஷயத்தை சந்திச்சு தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை வந்துட்டு அவர் செய்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி காதல் திருமணத்தினாலே ஒரு போராட்டமான வாழ்க்கை, அதில் வாழ்க்கையில் வந்துட்டு அந்த காதல் காதல் வந்துக்கிட்டு திருமணமாகறதுக்கு திருமண பந்தத்துக்கு போய் சேர்றதுக்கு பல பிரச்சனைகளை நினச்சிது சந்திக்க வேண்டியதாக இருக்குன்னு பார்க்கணும். இப்போ வந்துட்டு யாக்கோப் ராகேலுடைய காதலையும் அந்த திருமணத்தையும் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் அவங்களுடைய திருமணம் பந்தத்தில் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி இருந்துச்சுங்கிறான விஷயத்த வந்து நான் வந்து பார்த்துட்டு நினச்சது வந்து அவங்க வாழ்க்கை வந்து ஆசீர்வாதமான வாழ்க்கை இருந்துச்சா இல்லை சாபகரமான வாழ்க்கை இருந்துச்சாங்கிறான விஷயத்த நம்ம பார்த்தலாம், படிச்சிடலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1-2, அதுக்கப்புறம் 22 முதல் 25 வசனம் வரை படிச்சலாம். ஆதியாகமம் அதிகாரம் 30 வசனங்கள் 1-2 மற்றும் 22 முதல் 25 வரை. ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததைக் கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்போதும் இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு காதல் திருமணம் பண்ணி வந்துட்டு அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்க, நடந்திருக்காங்க, திருமணம் செஞ்சுருக்காங்க ராகேலும் யாக்கோப்பும். இப்போ வந்துட்டுனா அவங்க சகோதரி லேயாளுக்கு வந்துட்டு குழந்தைகள்லாம் பிறந்திருக்குன்னு பார்க்கும். ஆனால் இவங்களுக்கு இந்த எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க குழந்தை பிறலைங்கிறான விஷயத்த அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். முதல்ல ரூபன், ரெண்டாவது சிமியோன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூதா. அவங்களுக்கு 4 குமாரன் பிறந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 4 குமாரன் பிறந்திருக்காங்க. ஆனால் ராகேலுக்கு வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குமாரன் இல்லைன்னு பார்க்கும். அப்போ 4 குமாரன்கிற விஷயத்துனா கிட்டத்தட்ட 4 வருஷம் அவன் பார்க்க 4 வருஷம் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ 4 வருஷமும் யாருக்கு குழந்தை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ராகேலுக்கு குழந்தை இல்லைன்னு பார்க்கணும். 4 வருஷம் மீன்ஸ் என்னென்னா ஒரு குழந்தை பெறறதுக்கு 10 மாதம் கேப். அப்படி பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷமாக கணக்கெடுத்தால் கூட இங்கே 4 பிள்ளைகள் பிறந்திருக்கு. அப்போ 4 பிள்ளைகள்
பிறந்திருக்கவங்க வச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னா கிட்டத்தட்ட 4-5 வருடங்களே இருந்திருக்கலாம்னு பார்க்கும். அப்போ அவங்க வந்துட்டு குழந்தை இல்லாத நேரத்தில் அவர் கேட்காரு, குழந்தை தாருங்கிறான விஷயத்த வந்துட்டு ராகேல் வந்துக்கிட்டு யாக்கோபிட்ட கேட்கான்னு பார்க்கும். அப்போ பிரச்சனை யார்கிட்ட இருக்குது? யாக்கோபிட்ட இல்லை, பிரச்சனை யார்கிட்ட இருக்குன்னா ராகேல்கிட்ட இருக்குன்னு பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க கேட்கும், நீ கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் தான் அவனுடைய கற்பத்தை அடைச்சிருக்காருங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே காதல் திருமணத்தில் ஒரு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இல்லை, குழந்தை, அதாவது கற்பத்தின் கனி கர்த்தரால் வந்து சுதந்திரம்னு சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆசீர்வாதம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடிக்கு ராகேலுக்கு ஒரு தடையான ஒரு காரணமாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த இதுலேருந்து என்ன செய்யறதுன்னா, காதல் திருமணத்தை தேவன் வந்துட்டு கொஞ்சம் அங்கீகரிக்காத மாதிரி இங்கே தெரியுதுன்னு பார்க்கும். உண்மையிலே அதாவது ஒரு அங்கீகரிக்க இல்லைங்கிறதா தான் அதாவது உண்மை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த வசனங்களில் படிக்கும் போச்சுன்னா அங்கே பெரியன்னு பார்க்கணும். இருந்தாலும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு இவங்க வேலைக்காரி கொடுக்காங்க, அதுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஆனால் அவங்களுக்கு என்ன செய்யலாம், குழந்தை பிறலை. ஆனால் தேவனிடத்தில் வந்து யாக்கோபும் வேண்டுதல் பண்ணனாலும் கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு பார்க்கணும். சரி, தொடர்ந்து படிக்கலாம். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்துக்கும் போக என்னை அனுப்பிவிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு என் நிந்தையே அவர் வந்து நீக்கி விட்டாருங்கிறான விஷயத்த அவர் சொல்கிறா பார்க்கும். தேவன் ராகேலை நினைத்தறினார், தேவன் என்னுடைய செவி கொடுத்தார், அவள் என்னோட கற்பம் செய்தார்னு சொல்லிட்டு தேவன் என்ன செஞ்சிட என் நிந்தையை நீக்கினார் என்று சொல்லி நினச்சிட்டு பார்த்தா யோசேப்பு என்று பேர் வச்சான் இருக்கு. அப்போ வந்து ஏன் அந்த நிந்தையை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, காதல் திருமணத்தை தேவன் அங்கீகரிக்கல, அதனால அவங்களுக்கு நிந்தையாக இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த நிந்தையை நினச்சிட்டாரு எடுத்து போடுறாருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். சரி, ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராகேலுடைய வந்துட்டு அதோடைய முடிவுரையும் குறித்து நம்ம பார்த்து முடிக்கலாம்னு பார்க்கும். அவங்க 35ஆம் அதிகாரம் 16 to 19 வசனம் வரை படிச்சலாம். ஆதியாகமம் அதிகாரம் 35 வசனங்கள் 16 முதல் 19 வரை. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்பிராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும் போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனோனி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டான். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். இப்போ பார்த்தீங்கன்னா ராகேலுடைய அந்த வாழ்க்கை ரொம்ப சுகமாக இல்லை. ராகேலுக்கு முன்னாடி லேயாள் இருக்காங்க. ஆனால் அவங்க கணவனுடைய கரம் பிடித்து என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கான்னு பார்க்கணும். வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராகேல் வந்துக்கிட்டு இளையவங்க, லேயாள் மூத்தவங்க தான். ஆனால் மூத்தவங்க தான் அவங்க வரிசைப்படி மரணிக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா இவங்க மரணிக்காங்கன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த ராகேல் என்ன பண்ணுறா, அவங்க வந்துட்டு தகப்பனுடைய அந்த விக்கிரத்தை கூட எடுத்து ஒழிச்சு வச்சிடுறாங்க. அது கூட ஒரு விஷயம் இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அவங்க 2வது குழந்தை பராமரிச்சுலையும் கூட மறித்துடுறாங்கன்னு பார்க்கணும். அப்போ ராகேலும் யாக்கோப்பும் வந்துட்டு காதல் திருமணம் பண்ணினால் கூட அந்த திருமண பந்தத்தில் பெரிதான அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அதாவது அவங்களுக்கு குழந்தை பெறதுலேயும் காலதாமதமாக ஆகுது. 2ஆம் குழந்தை பிறக்கும் பட்சத்தில் அந்த என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க மரணிக்காங்கன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க அதை தகப்பனை விட்டு வெளியே வர முச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் அவங்க தனி குடித்தனமாக தகப்பனை விட்டு வெளியே போகிற கூட அவர் கூட சேர்ந்து வாழ்கிற ஒரு பாக்கியம் கூட அவங்களுக்கு இல்லைன்னு பார்க்கணும். அப்போ யாக்கோப்பும் ராகேலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த காதல் திருமணத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அங்கே அவங்க வந்துட்டு அந்த கணவனோட லாங் லைஃபாக வாழ முடியல அப்படின்னு பார்க்கும். அவங்க 2 பிள்ளை பெறுறாங்க. அந்த 2வது பிள்ளை பெற அந்த முகத்தை பார்த்துக்கிட்டு இறந்துடுறாங்க பார்க்க. அந்த முகத்தை 2வது பிள்ளை முகத்தை கூட பார்க்க முடியல. அந்த 2வது பிள்ளை பிறந்த அந்த பெஞ்சமின் வந்துட்டு தாய் இல்லாத பிள்ளையாக தான் வளர்க்கப்படுறான்னு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து என்ன நம்ம கற்றுக்குறோன்னா, காதல் திருமணத்தில் பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இல்லை. அங்கே ஏதோ ஒரு சாபத்தை தேவன் வச்சிருக்கான்னு பார்க்கணும். அதனால தான் அவங்களே சொல்கிறாங்க, என் நிந்தையை நீக்கினார்னு சொல்லி சொல்கிறாங்க பார்க்க. அப்போ காதல் திருமணத்தில் ஒரு நிந்தையான ஒரு காரியத்தை தேவன் வச்சிருக்காருங்கிற விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சொல்லி 2வது காதல் திருமணத்தில் வசப்பட்ட ஒரு மனுஷனை கொடுத்து பார்க்க. 2வது யாருன்னு பார்த்தீங்கன்னா
சிம்சனை குறித்து பார்க்கும். அவர் வந்துட்டு திம்னாத்தின் ஒரு பெண்ணை வந்துட்டு காதல் திருமணம் பண்ணிக்கொள்ள ஆசைப்படுறாரு. அதில் கூட ஒரு தோல்வி அடையுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1 to 3 வசனங்கள் வந்து படிச்சிடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 14 வசனங்கள் 1 முதல் 3 வரை. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியதென்ன? உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜன மனைத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொள்ள வேண்டும் என்றான். இப்போ வந்துட்டு யாக்கோப்புனுடைய ராகேலுடைய திருமணம் பந்தத்தில் அவர் அந்த காதல் திருமணத்தில் என்ன பார்க்குறோம்னா, அவரு காதலிச்சு திருமணம் பண்ண யாரும் பார்த்தீங்கன்னா அவருடைய தாய் மாமா மகளை தான் அவர் காதலிச்சு திருமணம் பண்ணுறாருன்னு பார்க்கணும். அது கூட நினச்சது ஆசீர்வாதம் இல்லைன்னு பார்க்கணும். அப்போ ஒருவேளை நினச்சலாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய சபையில் உள்ளவங்க சொல்லலாம், எங்களுடைய மாமன் பொண்ணை தானே காதலித்து திருமணம் பண்ணுறேன், அவங்க எனக்குள்ள தானே திருமணம் பண்ணால் தப்பு இல்லை அப்படின்னு தப்பு இல்லைங்கிறான விஷயத்த அவங்க மைண்டில் நினச்சிருப்பாங்க. உலகத்தில் கூட எனக்கு பார்த்தீங்கன்னா அது பெரிய தப்பு இல்லை, தாய் எனது உறவு முறையில் அதுவும் வந்துட்டு அவனுக்கு கெட்டிக்க போகிற பொண்ணு தானே, சொந்த பொண்ணு தானே, அதை காதலிச்சு திருமணம் பண்ணுறது தப்பு இல்லைங்கிறான விஷயத்த கூட உலகம் கூட நினச்சிருக்கும். ஆனால் வேதம் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அது கூட தவறு தான் அப்படிங்கிற விஷயத்த அங்கே ரெக்கார்ட் பண்ணி பார்க்கும். அப்போ ராகேலுடைய யாக்கோப்புடைய தாய்மாமா மகளாகிய ராகேலை காதல் திருமணம் பண்ணாலும் தேவன் அங்கீகரிக்கலன்னு பார்க்கும். இங்கே சிம்சன் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு எபிரேயர்னு பார்க்கும். அவர் எபிரேயர், அவர் வந்துட்டு இஸ்ரவேலர்னு பார்க்கும். நம்ம யாக்கோப்பை பார்க்கும் சில பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு தான் இஸ்ரவேலர், அப்போ அவரு பின்னாடி தான் ஒரு ஜனக்கூட்டமே உண்டாகுதுன்னு பார்க்கும். அப்போ அதுக்கு முன்னாடி அவர் யாருன்னா எபிரேயர் பார்க்கும். இதே மாதிரி இவர் என்ன பார்த்தா இவர் இஸ்ரவேல் வம்சத்தில் யாக்கோப்புன்னா வந்த வம்ச வழியில் வர்றவர்னு பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா யாக்கோப்பு வந்து தகப்பன் ஈசாக்கு என்ன சொல்கிறாருன்னா, நீ நினச்சது நீ ஏசா போல் என்ன பண்ணிடக்கூடாது, அயல் இடத்துல போய் கானானியர் இடத்துல வந்து திருமணம் கொள்ளாமல் ஜனத்தில் போய் திருமணம் பண்ணிக்கன்னு சொல்கிறாரு. அந்த அப்படி அது பண்ணுறதுக்கு தான் அங்கே போகிறாரு. ஆனால் வந்துட்டு காதல் வயப்பட்டு அவர் அங்கே வந்துட்டு ராகில் திருமணம் பண்ணுறாரு. அதில் பிரதான ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் சிம்சன் பண்ணுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெலிஸ்தியர், விருத்த சேதனம் படாதவர்கள். விருத்த சேதனம் பண்ணப்படாதன்னா தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கொள்ளாதவர்கள். அப்போ தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கொண்டவர்கள் வந்துட்டு ஆசீர்வாதம் உள்ள சந்ததி, அது இஸ்ரவேல் சந்ததி மட்டும்தான். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க புறஜாதின்னு பார்க்கும். இதுலேருந்து என்ன செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா சிம்சன் யாரை அடையாளப்படுத்துது, தேவனுடைய பிள்ளைகளை அடையாளப்படுத்துது. இதில் வேறு பசுத்தாவி பெற்ற மனுஷனை அடையாளப்படுத்துது. அப்போ சபைக்குள்ள பசுத்தாவி அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் வந்துட்டு என்ன பண்ணிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா உலக சபைகள், அது விருத்த சேதனம் இல்லாத அவன் தேவனால் உடன்படிக்கை பண்ணி கொள்ளாத ஜனங்கள்கிட்ட வந்து என்ன பண்ணப்படுறது, காதல் வசப்படுத்தக்கூடாது, காதல் வயத்தில் விழக்கூடாது. ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி போகக்கூடாது. போனால் என்ன சம்பவிக்குங்கிறான விஷயத்த இங்கே வந்துட்டு சிம்சன் நமக்கு வந்துட்டு ஒரு பாடமாக வந்துட்டு அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்து புதிய ஏற்பாட்டில் வந்துட்டு நம்ம படிக்கும் போச்சில் பழைய ஏற்பாட்டில் நமக்கு என்னதான் இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னா ஒரு போதனையாகவும் ஒரு எச்சரிப்பாகவும் இருக்குதுன்னுட்டு சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு இந்த யாக்கோப்பு ராகிலுடைய வாழ்க்கை நடந்தது நம்ம ஒரு போதனை ஒரு எச்சரிப்பும், சிம்சனுடைய வாழ்க்கையில் நடக்கிறது நம்ம ஒரு போதனை எச்சரிப்பும், பின்னாடி படிக்கிறதான இதில் பார்த்தீங்கன்னா போதனை எச்சரிப்பும் இருக்குன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இவர் நினச்சதான் பார்த்தீங்கன்னா அப்போ உடன்படிக்கை பண்ணாத, அதாவது தேவனுடைய பிள்ளை இல்லாத ஒரு இடத்துல போய் ஒரு நினைச்சது காதல் வசைப்படுத்த போகிறனால அவருக்கு தோல்வி சம்பவிக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல என்ன திம்னாத்து பெண்ணாகிய முதல் பெண்ணை அவர் வந்து காதலிக்கான்னு பார்க்கும். அந்த காதலில் அவருக்கு பிரதான ஒரு அதெல்லாம் வந்துட்டு விருப்பம் இல்லை. அவருக்கு விருப்பம் இருக்குது, ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு பெற்றோருக்கு விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணை வேறு யாருக்கு திருமணம் பண்ணி கொடுக்காங்க. வேறு யாருக்கும் கிடையாது, சிம்சோனுடைய நண்பனுக்கு ஒருத்தருக்கு வந்து திருமணம் பண்ணி கொடுக்கான்னு பார்க்கும். அப்போ நண்பர்னா யாருன்னா எப்படி நண்பர்னா சிம்சனுடைய நண்பரை வச்சு தான் எங்கே போகிறான்னு பார்த்தீங்கன்னா திம்னாத்துக்கு போகிறாரு. அந்த பெலிஸ்தீன் இடத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே அவர் நண்பர் மூலமாக பழக்கம் கிடைச்சனால அங்கே அந்த பெண்ணை நம்மளுக்கு வந்துட்டு அவருக்கு பரிச்சயப்பட்டாருன்னா அவரை பார்க்க வேண்டியது இருக்குது. அவர் அந்த பெண் அழகாக இருக்கனால அதை காதல் வசப்படுறாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை எடுத்து பார்த்தீங்கன்னா பெலிஸ்தியர்கள் வந்துட்டு இஸ்ரவேலர் வந்துக்கிட்டு அவங்க ஒரு குழந்தை ஜாதியை பார்ப்பாங்க. அதேமாதிரி இஸ்ரவேலர் பெலிஸ்தியரில் வந்து குறைஞ்ச ஜாதியை பார்ப்பாங்க. இந்த ஜாதி வேறுபாடு பார்த்தனால நினச்சி பார்த்தீங்கன்னா
இந்த இவங்களுக்கு அதாவது சிம்சனுக்கு கொடுக்க முடியல, அவங்க ஜாதிக்காரங்களாகிய பெலிஸ்தருக்கு கொடுக்காம பார்க்க. இதான் இங்கே நடக்கு. அவருக்கு அதனால் கோபம் உண்டாகுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 1:20. அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கெர்ச்சிக்கிற பால சிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோடே பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு போதும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துக்கிட்டு பெலிஸ்தர் யார் ஆண்டாங்க பார்த்தீங்கன்னா, இந்த பெலிஸ்தர் வந்துக்கிட்டு இஸ்ரவேலில் ஆண்டு கொண்டு இருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு அடிமைத்தனத்துக்கு வந்துக்கிட்டு அவங்க இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெலிஸ்தர் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு அடிமைத்தனத்தில் இருக்கிற அந்த ஜாதிக்கிட்ட வந்து நமக்கு பொண்ணு எடுக்கிறது வந்துட்டு பெரிய காரியம் கிடையாது அப்படிங்கான விஷயத்த நினச்சி என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இது முதல்ல சம்மதிக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட நல்ல பலம் இருக்குது, நல்ல இதாக இருக்குது, அதை வச்சு இது சம்மதிக்காங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு இந்த பெண்ணை கொடுக்கலாம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் கோபம் விடுறாருன்னு பார்க்கும். அவருக்கு வந்து கோவப்படுறாருன்னு பார்க்கும். அதனால் சில பெலிஸ்தர்களுக்கு எதிராக அவர் யுத்தத்துக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். இப்போ வந்துக்கிட்டு இந்த அவங்களுடைய திருமண பந்தத்த காரியங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேற்கொண்ட காரியங்களை படிக்கலாம், தொடர்ந்து படிக்கலாம். அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம். அவர்கள் அவனை கண்டபோது அவனோட கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்கிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். போதும். இந்த சம்பவத்தில் என்ன படிக்கும் பார்த்தீங்கன்னா, இதில் இந்த சம்பவத்தில் என்ன படிக்குன்னா, அந்த பெண்ணை பார்க்குறாரு, பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க. நிச்சயம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி வைக்கிறா. பார்ட்டி வந்து அதை முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு அவர் நினைச்சிட்டார் போயிடாரு. 7ஆம் நாளில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு வாராரு. வந்து பார்க்க முடிச்ச பார்த்தீங்கன்னா அந்த அந்த வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 20ஆம் வசனம் படிக்க முடிச்சு, சிம்சோனுடைய பெண் ஜாதி என்னவென்றால் அவருடைய தோழரில் சிநேகமாக இருந்த ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டான். சிம்சோன் பெண் ஜாதியை வென்றால் அவனுடைய தோழரில் அவரோடு சிநேகமாக இருந்த அப்படின்னால் அவனுக்கு கொடுக்கப்பட்டான் இருக்கு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணு சிம்சன் விருப்பப்பட்ட பெண்ணு யார் மேலே விருப்பப்படலாம் பார்த்தீங்கன்னா சிம்சன் மேலே விருப்பப்படலை. ஆனால் யார் மேலே விருப்பப்பட்டிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட தோழர் மேலே அவர் விருப்பப்பட்டிருக்கான்னு பார்க்கணும். ஏனென்றால் இவர் நசர மேலே தான் காக்கப்படுறாரு. அவர் ஜேடாகிட்டெல்லாம் இதாக இருந்திருக்கும். அதுவாக காட்டிலாம் என்ன பார்த்தீங்கன்னா அவருக்கு பிடிக்காம கூட போயிருக்கும் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அப்போ வந்துட்டு சிம்சன் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு விருப்பம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இவன் மேலே வந்துட்டு அப்போ காதல் வந்துக்கிட்டு இவருடைய காதல் வந்து பிரேக்கப் டவுன் ஆகுது. அப்போ வந்து அந்த பெண் வந்துட்டு ஏமாற்றப்படுறான்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எல்லா காதலும் வந்துக்கிட்டு கல்யாணம் வர போதான்னு பார்த்தீங்கன்னா திருமணம் வந்த வரைக்கும் போதான்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. சில பிரேக்கப் ஆகுதுன்னு பார்க்கணும். இது எங்கே இது எதுலேருந்து நம்ம படிக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்சனுடைய வாழ்க்கையிலேருந்து படிக்கலாம் பார்க்கலாம். அப்போ சிம்சனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை வந்து திருமணம் அவர் வந்து ஆசைப்படுற மாதிரி அந்த பெண்ணை நிச்சயம் பண்ணுறாரு. ஆனால் அது எடுத்தது அந்த பெண்ணுக்கு வந்துட்டு ஒருதலை, அதாவது அந்த பெண்ணுக்கு விருப்பப்படாத மாதிரி இருக்கலாம். இல்லாட்டா அந்த தகப்பன் வந்துட்டு அவங்க பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கலாம் பார்க்கும். அப்படி இருக்கும் பட்சம் பார்த்தீங்கன்னா அவர் தோழருக்கு ஒருத்தருக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்றான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு அதாவது ஆணை பெண்ணை அவங்க 2 பேரும் வந்து விருப்பப்படுறாங்க. ஆனால் சூழ்நிலை என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க குடும்ப சூழ்நிலை அங்கே அந்த மாற்றி எழுதப்படுது. இவங்க சிலங்க நினச்சிடுவாங்க ஜாதி விட்டு ஜாதி நினச்சிடுவாங்க, அதை காதலிப்பாங்க. கடைசியில் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த மேக்சிமம் நினச்சிட பெண் வீட்டுக்காரங்க நினச்சிடாங்க பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணை மனசை மாற்றி அவங்க ஜாதியோட நினச்சிடாங்க திருமணம் பண்ணி கொடுப்பாங்க பார்க்கணும். அந்த நிகழ்வு தான் இங்கே நடக்குன்னு பார்க்கணும். அதனால் நடக்க போகிறதுனால அவருக்கு நினச்சது கோபம் உண்டாகி என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதியாராகி பெலிஸ்தர்களை வந்து அழிக்கிறதுக்கு அவர் திட்டமிடுறான்னு பார்க்கணும். அது கூட படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் 15ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்களும் படிச்சிடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 15 வசனங்கள் 1 முதல் 6 வரை. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண்ஜாதியை காண போய்
நான் என் பெண்ஜாதியிடத்தின் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கை அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடே வாள் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்கட்டுகளையும் வெள்ளாண்மையையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவ தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னாத்தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண்ஜாதியை அவனுக்கு சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். இப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவனுடைய சிம்சனுடைய சிநேகிதனுக்கு வந்துட்டு அவங்க கொடுத்தாங்கங்கிறான விஷயத்த வந்துட்டு தெரிஞ்சு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அவருக்கு கோவம் உண்டாகி என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, எனக்கு கிடைக்காத பெண்ணு வந்துக்கிட்டு வந்துட்டு எனக்கு கிடைக்கல இல்லை, அதனால் இது வந்துட்டு ஜாதி வெறி மாதிரி தான், அப்படி தான் இப்போ சொல்ல முடியும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த ஊருக்காரரை வந்துக்கிட்டு என்ன பண்ணுற, அந்த ஊரில் உள்ளவங்கள என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அந்த வெள்ளாமையில் அவங்க ஊருக்காரங்க அந்த ஊரை வந்துட்டு நஷ்டப்படுத்துகிறான் பார்க்கணும். அப்போ வந்துட்டு அந்த ஃபேமிலி மேலேயும் அவங்க மேலேயும் வந்துக்கிட்டு அவருக்கு வந்துட்டு வெறுப்பு இருந்தால் அந்த ஃபேமிலியை தான் இவர் தண்டிச்சிருக்கணும். ஆனால் அந்த ஊராருக்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்த பண்ணுறான்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு பெண் தராமல் என்னை என்ன பண்ணிட்டேன், நான் வந்துக்கிட்டு இஸ்ரேவேலாக நினச்சி தான் எனக்கு பெண் தரல அப்படியே அவருக்குள்ள நினைப்போம். ஆனால் அதுதான் உண்மை கூட. நீ இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லி நினச்சிடாரு. அவங்களுடைய அதாவது பெலிஸ்தனுடைய ப்ராப்பர்ட்டி மேலே அவர் நினச்சிடாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் பண்ணுறாரு பார்க்க நஷ்டம் பண்ணுறாரு. இந்த நஷ்டத்தை பெலிஸ்தர்கள் கண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த நடந்த சம்பவம் நடந்துச்சுன்னா, அந்த திம்னாத்தினுடைய அந்த பெண்ணுடைய சிம்சனுடைய மாமனார் சிம்சன் ஒரு பெண்ணை வந்து நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்க. திம்னாத்து பெண்ணுடைய அவங்க பெண்ணு கொடுக்காதனால அந்த சிம்சன் வந்துக்கிட்டு அந்த மாதிரி விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற சொல்ல முடியல. அந்த குடும்பத்தை என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா அக்னினால சுட்டரிச்சிட்டாங்க. உன் மருமை வந்துட்டு என்ன பண்ணுறான், எங்களுடைய வெள்ளாமையை எங்களுடைய வயலை எங்களோட வாழ்வாதாரத்தை வந்துக்கிட்டு சுட்டரிச்சான். அதே அந்த அக்னியை வந்து நாங்கள் உங்களுக்கு செய்கிறோன்னு சொல்லி அஞ்சுறது அந்த விஷயம் பண்ணிட்டாங்கன்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, தனக்கு கிடைக்காத பொருளை தனக்கு கிடைக்காத பொருளை கிடைக்கக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இப்படி பண்ணியிருக்காரு. இவர் பண்ண விஷயம் என்னென்னா, சிம்சன் பண்ண விஷயம்னா பெலிஸ்தரில் டார்கெட் பண்ணி எங்கே பண்ணியிருக்கான்னு பார்க்கும். ஆனால் பெலிஸ்தர்கள் அந்த பெண்ணை டார்கெட் பண்ணி அந்த பெண்ணை அழிச்சிட்டான்னு பார்க்கும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, சிலர் வந்து திருமணம் காதலிப்பாங்க, அந்த பெண்ணை வேறு ஆள்கிட்ட கெட்டி கொடுத்தாங்கன்னா, சிலர் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதை ஒரு என்ன பண்ணுறாங்க, அது சரி நடந்து போச்சுன்னு கூட என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, அதை சகிப்புத்தன்மையோடு போயிடுவாங்க. சில ஆண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளுக்கு இந்த பெண்ணு கிடைக்கல, அந்த பெண்ணு உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, கொலை கூட பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். இன்றைக்கி கூட இந்த காலகட்டத்தில் நிறைய பார்த்துருக்கோம். தன்னை வந்துட்டு மறுத்த பெண்களை எத்தனையோ பேரை வந்துட்டு கொண்டிருக்கான்னு பார்க்கும். நான் இருந்த இடத்துல கூட இந்த சம்பவம் நடந்துச்சு. ஒரு பெண்ணை வந்து ஒரு தலையாக காதலிச்சான் ஒரு பெண்ணை. ஆனால் அந்த பெண்ணுக்கு விருப்பம் இல்லை. ஒரு கோயிலில் போய் வழக்கமாக அந்த பெண் வந்து வேலை செய்கிறதுக்காக வேலை செய்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி போய் ஒரு கோயிலில் போய் ஜெபம் பண்ணு, அவங்க வந்துட்டு ஒரு ஆலயத்தில் போய் அவங்க ஒரு கிறிஸ்டின் பொண்ணு ஒரு சிஎஸ்ஐ கோயிலில் போய் ஜெபம் பண்ணியிருக்க வச்சு அந்த கோயிலில் வச்சு அந்த பையன் அனுப்பிச்சிட்டான், அந்த பெண்ணை வெட்டிட்டான்னு பார்க்கும். வெட்டி போட்டான். அது ஒரே கமிட்டியில் உள்ளவங்க ஒரே இதில் உள்ளவங்க தான் பார்க்கும். நம்ம ஏரியா பையங்க தான் அந்த விஷயம் வெட்டி போட்டான்னு பார்க்கும், கொண்டுட்டான்னு பார்க்கும். எனக்கு கிடைக்காத பொருள் யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த பெண்ணு மாதிரி நினச்சிட்டா தற்கொலை பண்ணிக்கிட்டான். இதே மாதிரி கூட என்ன செய்து பார்த்தீங்கன்னா சம்பவிக்க. ஏன்னா ஒரு காதல் வசப்படுத்துறதுனால இதுலேருந்து உயிரை மாய்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை கூட உண்டாகுன்னு பார்க்கணும். அது சிம்சனோட வாழ்க்கையில் அன்னைக்கு நடந்துச்சு. இன்றைக்கி என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காதல் திருமணத்தினால உயிரை மாய்க்கிற ஒரு விஷயமும் நடக்குதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னா இதில் அந்த காதலிச்சு அந்த பெண்ணும் அந்த பெண் வீட்டாரும் இங்கே வந்துட்டு மறிக்கிறாங்க. பின்னாடி சிம்சனும் மறிக்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த காதல் பண்ணுறதுல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு எல்லாமே திருமண பந்தத்தில் போய் சேரதில்லை. சில தோல்வினால் 2 பேரும் மறிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுதுன்னு பார்க்கணும். அதுக்கு எடுத்துக்காட்டாக சிம்சன் வாழ்க்கையில் நடந்த சம்பவமும் நடக்குதுன்னு பார்க்கணும். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 1 to 3 வசனம் வந்து படிச்சிடலாம். நியாயாதிபதிகள் அதிகாரம் 16 வசனங்கள் 1 முதல் 3 வரை.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு முழுவதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியில் எழுந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் 2 நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடே கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எப்ரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். போதும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா முதல் காதலில் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டு அதனால என்ன பண்ண விரக்தியாகி ஒரு வேசியை கண்டு போகிறான்னு பார்க்கணும். அப்போ வேசியை கண்டு போகிறோன்னா என்னது அவ கூட நைட்டு தரித்திருக்கான்னு பார்க்கும். அவர் கூட இருக்கான்னு அவர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா வேசியை கண்டு அவரோட போனால் அவர் வேசியாரத்துக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்து அவளோட தனித்து அந்த பெண்ணோட தனித்து ஒரு வீட்டில் இருக்கிறாருன்னா அவர் தவறான ஒரு இதுக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். இப்போ என்ன செய்கிறாருன்னா இப்போ காதல் திருமணத்தில் ஃபெயிலியர் ஆகி சிலர் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பெண்ணு கிடைக்காம தவறுதலாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கும். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்சோனோட வாழ்க்கையில் அந்த 2வது பெண் நடந்த சம்பவமாக இருக்குன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சிம்சோன் இந்த 2வது அந்த விபச்சார பெண்ணு அந்த வேசி பெண்ணோட இருக்கிறாரு. 3வது கட்டத்தில் நினைச்சிறாரு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண் நினைச்சிறாரு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவங்க தெலீலான்னுங்கிறான ஒரு பெண்ணை கூட அவர் விரும்புகிறாருன்னு பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் 4 to 6 வசனமும் அதுக்கு 17 to 21 வசனம் வரை படிச்சிடலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதிகாரம் 16 வசனங்கள் 4 முதல் 6 வரை மற்றும் 17 முதல் 21 வரை. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். அவளிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது, உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அப்போதும் இப்போ பார்த்தீங்கன்னா 2வது தெலீலாள் பெண்ணை வந்துட்டு அவர் வந்துட்டு ஸ்நேகமாக இருக்கு, அவர் மேலே அடிச்சது காதல் வசப்படுறான்னு பார்க்கும். வசப்படுறதுனால இங்கே பெலிசர் வராங்க. பெலிசர் ஏன் வராங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுடைய ப்ராப்பர்ட்டியை வந்துட்டு நஷ்டப்படுத்திட்டாங்க. இவனை வந்து சும்மா விடக்கூடாது எப்படியாட்டி இவனை கொல்லணுங்கிறான விஷயத்த வந்துட்டு வகை தேடுறாங்கன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சிம்சனை கொல்றதுக்கு வகை தேடுறதுக்கு அவங்களுடைய முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளாமை அழித்தனால அந்த விஷயம் வந்துட்டுன்னு பார்க்கும். அப்போ அந்த வெள்ளாமை அழிக்கிறதுக்கு முகாந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திம்னாத்து பெண்ணை இவர் ஸ்நேகமாக இருந்து அந்த பெண்ணு கிடைக்காத கோபத்தில் அந்த விரத்தில் செஞ்சனால பார்க்கும். இவன் பார்த்தீங்கன்னா அந்த சிம்சனுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணை காதலிச்சனால அவருக்கு நடந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஊராரால் இவருக்கு நினைச்சிட பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மரணம் குறிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த அங்கே வந்துட்டு கண்டுகொள்ளலாம் பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதி விட்டு ஜாதி அந்த ஒரு பெண்ணை வந்துட்டு நம்ம வந்துட்டு காதல் பண்ணாவோ அப்படி பண்ணாலும் என்னது ஒரு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனை எப்படி ஆகும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்தாரோ சம்மந்தப்பட்டு இல்லாமல் அந்த ஜாதியாருடைய அந்த ஜாதி மேலே இருக்கும். நம்ம ஜாதி பொண்ணை வந்து அவன் திருமணம் பெறும், கீழ் ஜாதியில் அவன் வந்து திருமணம் பண்ணுறான், அதை சம்மதிக்கக்கூடாதுன்னு சொல்லி இது என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதியோடைய இதாக பார்க்கணும். அப்போ அந்த குடும்பத்தார் கூட பெரிய லெவலுக்கு பெருசுப்படுத்தாதபடி இருந்தாலும் கூட அந்த ஜாதியார் வட்டாரம் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த மனிதனை இது பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஒரு மனிதன் வந்துட்டு நம்ம ஜாதிக்கார பொண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணால் அது தப்பு இல்லைன்னு சொல்லி நம்ம ஜாதி பொண்ணுக்கு வந்துட்டு கீழ் ஜாதி பொண்ணை வந்துட்டு பையனை திருமணம் பண்ணுவாங்க. அது நம்மளுடைய ஜாதியை வந்துட்டு மேன்மையை வந்துட்டு கெடுத்து போட்டுருங்கிற விஷயத்த அவங்க புரிந்து கொண்டு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா மேல் ஜாதிக்காரவங்க கீழ் ஜாதிக்காரவங்களும் அந்த மாதிரி வந்துட்டு ஆவண கொலைகள் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். இந்த மாதிரி போஸ்டி மோதல் நடக்கும் பார்க்கும். இதுக்கு மூல காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணத்தினால நடக்கிற நிகழ்வுன்னு பார்க்கும். அன்னைக்கு சிம்சனோட வாழ்க்கை நடந்துச்சு, இன்னைக்கு எழுத்து போகிறவன் இன்ன வரைக்கும் இந்த காரியங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்துட்டு சிம்சனோட வாழ்க்கையில் நமக்கு வந்துட்டு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியமாக அங்கே ஒரு விஷயம் பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா எந்த பெண்ணை அவர் நேசிக்கிறாரோ அந்த பெண் மூலமாக இவருடைய தலைக்கு என்ன பார்த்தீங்கன்னா விலை அங்கே வந்துட்டு அந்த பெண் மூலமாக பேசப்படுதுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது. அந்த பெண்ணு கூட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா இவரும் சிம்சன் அந்த பெண் மேலே அழகில் பிரியப்பட்டு காதல் வசப்படுறாரு. அந்த பெண்ணும் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளி காசுக்கு ஆசைப்பட்டு இவருக்கு தலைக்கு அனுப்பிச்சிட்டு பார்த்தாங்க. பிராணனுக்கு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு விலையை அவங்க வந்து குறிக்கப்படுதுங்கிற விஷயத்தை இங்கே
சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கு 17லேருந்து 21 வசனம் வரை படிச்சலாம். தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை. நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன் என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போம். அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரைப் போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்லச் சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளி காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்திற்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமயிரின் 7 ஜடைகளையும் சிறைப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிற்று. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு சிறை சாரையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். போதும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பெண் மேலே இருக்கிற அந்த மிச்சை மோகத்தினால் என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவர் வந்துக்கிட்டு அவர் உண்மையை சொல்கிறாரு. அவர் நசரேன் வேறு தான் இருக்கிறனால அவருக்கு பரிசுத்தாவி பலன் இருக்குங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்க, அந்த பலன் இருக்குன்னு சொல்கிறாரு. சொல்லி அடிச்சிட பார்த்தா மடியில் படுத்திருக்கார். மடியில் படுத்திருக்காருன்னா அது மதுவும் குடிக்க மாட்டார். மது குடிக்காம தான் ஒரு மது குடிச்சா எப்படி ஒரு மயக்கம் வருமோ அந்த மயக்கம் எதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவர் மடியில் படுக்கிறதுல வந்துடுதுன்னு பார்க்கணும். மடியில் படுத்து அவர் முடிய வெட்டுற வரைக்கும் அவருக்கு தெரியலன்னு பார்க்கணும். அந்த அளவுக்கு மதி மயங்கிறாரு அப்படின்னு பார்க்கும். மாதும்பாங்க. மதுக்கும் உள்ள போதை தான் மாதுல இருக்கும். மாதுன்னா பெண்ணில் இருக்கும் பார்க்கணும். அதில் பார்த்தீங்கன்னா அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆண்கள் சில என்ன செய்றாங்க, மதுக்கு அடிமையாகி அது பின்னாடி போகிற மாதிரி மாதுங்கிறத பெண்ணுக்கு அடிமையாகி அது பின்னாடி போவாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா அது ஒரு காதல் வசப்படுறது. இது வந்து மதிமயங்கிறது. போதையில் மதிமயங்கிறது. அதே மாதிரி காதல் வசப்படுத்தாலும் மதிமயங்கிறது. குடிக்கிறவனை குடிக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். காதல் பண்ணுறவங்கள தாய் தப்பன்னு நீ காதல் செய்யாதேன்னு சொல்லி சிம்சனுடைய தாய் தப்புன்னு சொன்ன மாதிரி எல்லா பெற்றோர்களும் சொன்னாலும், அது பெண் வீட்டாராலும் சரி ஆண் வீட்டுக்காரங்க இருந்தாலும் சரி, இந்த காதல் வசப்பட்டவங்கள்ட்ட சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு காதல் அதை மதுமயக்கம் மாதிரி காதல் வகைப்பட்டாங்க. அதை என்னென்னா மோக இச்சை கூட சொல்லலாம். எது ஒரு இச்சை கூட எல்லாம் பேசுகிறாங்க, அவங்க பேரான்னு பார்க்கணும். அதனால் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவருடைய பலம் பேருன்னு பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காதல் திருமணம் பண்ணி காதல் வசப்படுத்தி இவங்க அந்த இச்சைக்குள்ளே போச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பலம். ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரும் ஒவ்வொரு தேவன் ஒரு நல்ல ஒரு விஷயம் கொடுத்துருப்பாரு, ஒரு நல்ல தாளந்து கொடுத்துருப்பாரு. அவங்களால மனிதனாக படைக்கப்பட்டவங்க ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு தாளந்து கொடுத்துருக்கப்பட்டிருக்காங்க. வேலை செலத தாளங்கள், படிப்பு தாளந்து எல்லாரும் கொடுத்துருக்கப்பட்டிருப்பாங்க. அந்த தாளத்தினுடைய பலன் நினச்சி பார்த்தீங்கன்னா அடைய முடியாமல் பார்த்தீங்கன்னா அந்த காதல் வகையப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அவங்களுக்குள்ளே குன்றி போய் அதை வந்து நலிவடைந்தவர்களாக மாறுவாங்க பார்க்கணும். அதுக்கு முன் உதாரணமாக அவருடைய சிம்சோன் வாழ்க்கை நடந்த அந்த சம்பவம் நம்மளுக்கு நினைப்படுத்துன்னு பார்க்கணும். அவன் பார்த்தீங்கன்னா இது சரியாக அந்த காதல் வசப்படுத்துறது சரியாக, அதனால் நமக்கு என்ன இதுங்கிறான விஷயத்த வந்து நம்ம பார்த்துடலாம். வந்துட்டு நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிச்சலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 2 வசனம் 17. இச்சகமான வார்த்தைகளை பேசும் அந்நிய பெண்ணாகி பரஸ்திரிக்கும் தப்புவிக்கப்படுவாய். அப்போ அந்த பரஸ்திரிங்கிறது என்னது, வேச்சாரின்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா பரஸ்திரின்னு சொல்கிறோன்னே வந்துட்டு அந்த ஸ்திரீ பார்த்தீங்கன்னா அது தப்பிப்பா. அப்போ இச்சகமான வார்த்தை அப்படி பேசுறது அப்படின்னு பார்க்கும். அப்போ அந்த மாதிரி விஷயம் பேசி தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா இவருடைய சிம்சனுடைய அந்த மூடிகளுடைய சிரசு வந்துக்கிட்டு அவங்க வந்துட்டு சிறைக்கப்பட்டது, ஒரு பலம் வந்துட்டு சிறைக்கப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ வந்து இச்சகமான பேசி எஞ்சிடக்கூடாது பார்த்தீங்கன்னா நம்ம பலத்தை இது பண்ணிடக்கூடாது. அது பரஸ்திரிக்கு ஒரு ஒப்பானையாக இருக்குது. பரஸ்திரின்னா விபச்சாரி ஸ்திரீக்கு வேசிக்கு ஒப்பானையாக இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து படிச்சலாம் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 3:20 வசனம் படிச்சலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனங்கள் 3 மற்றும் 20. பரஸ்திரியின் உதடுகள் தேன்கூடு போல் ஒழுகும், அவள் வாய் எண்ணெயிலும் மிருதுவாய் இருக்கும். என் மகனே, நீ பரஸ்திரியின் மேல் மயங்கித் திரிந்து
அந்நிய ஸ்திரீயின் மார்பை தழுவ வேண்டியதென்ன? இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்சோன் வந்துட்டு அந்நிய ஸ்திரீயை வந்துட்டு மார்பு தழுவுனனால என்ன பண்ணுறான்னா வந்துட்டு அவருடைய பலத்தை வந்துட்டு இழந்து போகிறான்னு பார்க்கும். பரஸ்திரீங்கிறது ஒரு வேசியை கூட அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆவிக்குரிய சபைக்குள்ள இருந்தால் ஒரு சகோதரியை வந்துக்கிட்டு அந்நிய ஸ்திரீகளை வந்துட்டு மார்பை தழுவக்கூடாது. தழுவுனா அது வந்துட்டு பரஸ்திரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரஸ்திரீ அப்படிங்கன்னா வேசி விபச்சாரத்துக்கு ஒரு குற்றத்தமாக வேதம் கருதப்படுதுங்கிற விஷயத்த சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம படிச்சிடலாம். மூன்றாவது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா காதல் வசப்படுத்த விஷயம் யார் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா தாவீது மீகாலுங்கிற விஷயத்த பார்க்க போகிறோம். தாவீதை வந்துட்டு என்னுடைய இதயத்துக்கு ஏச்சவன்கிறான விஷயம் சொன்னார் தேவன். ஆனாலும் அவர் காதல் வசப்படுத்துறாரு, திருமணம் பண்ணுறாரு. ஆனாலும் அவரோட வாழ்க்கையில் அந்த பந்தத்தில் வந்துட்டு பெரிதான ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்கிறான விஷயத்தில் வேதம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதனால் பார்த்தீங்கன்னா நல்ல ஆவிக்குரிய சபையில் நல்ல பசங்க இருக்காங்க, நல்லா பைபிள் படிப்பாங்க, நல்லா ஊழியத்தெல்லாம் நல்ல உறுதுணையாக இருப்பாங்க, தேவனுக்கு நல்லா பிரகாசமாக இருப்பாங்க. தாவீது போல் தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு ஆசைப்பட்டான், தேவனுடைய காரியங்களும் உண்மையாக இருந்தான். ஆனாலும் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவர் ஒரு காதல் விஷயத்தில் இடப்பட்டான்னு பார்க்கும். ஆனாலும் தாவீது தேவனுக்கு இதயத்துக்கு ஏற்றவனாக இருந்தாலும் கூட அவர் காதலித்து திருமணம் வந்து அது வாழ்க்கையை தேவனை ஆசீர்வதிச்சிருக்கணும்ல, அதனால அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னு பார்க்குறோம். அவன் பார்த்தீங்கன்னா நான் வந்து தேவனுடைய பிள்ளை, நான் வந்துட்டு தேவனுக்கு பிரியமான எல்லா காரியங்களும் கரெக்டாக பண்ணுறேன், ஆனாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் காதல் திருமணமாக பண்ணிக்கொள்ளலாமான்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு தாவீது வந்துட்டு வாழ்க்கை நமக்கு வந்துட்டு ஒரு எச்சரிப்பான ஒரு காரியமாக இருக்குன்னு பார்க்கும். அது கூட நம்ம படிச்சிடலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 20 முதல் 27 வசனம் வரைக்கும் படிச்சிடலாம். சாமுவேல் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் 18 வசனங்கள் 20 முதல் 27 வரை. சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதை நேசித்தாள். அது சவுலுக்கு அறிவிக்கப்பட்ட போது அது அவனுக்கு சந்தோஷமாயிருந்தது. அவள் அவனுக்கு கன்னியாயிருக்கவும் பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும் அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, நீ என்னுடைய 2ஆம் குமாரத்தியினால் இன்று எனக்கு மருமகனாவாய் என்றான். பின்பு சவுல் தன் ஊழியக்காரரை பார்த்து, நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மீகாலை வந்துக்கிட்டு அவர் வந்துட்டு நேசிக்கிறாருங்கிறான விஷயத்த வந்து சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது வந்துட்டு அவன் நினைச்சது கன்னியாக இருக்கவும் அப்படின்றது. கன்னின்னா அவனுக்கு என்ன பார்த்தீங்கன்னா கன்னிங்கிற விஷயம் என்னென்னா ஒரு பிடிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துது. அப்போ வந்து காதல் பண்ணுற விஷயம் பார்த்தீங்கன்னா அது ஒரு கன்னி அப்படின்னு பார்க்கும். அது வந்து பிசாசு விரிக்கிறதான ஒரு கன்னின்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே சவுல் யாருக்கு வந்துக்கிட்டு சத்ருவாக இருந்தான்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு வந்து சத்ருவாக இருந்தார். கொலை செய்யறதுக்கு எத்தனமாக இருந்தே பண்ணிட்டு தான் பார்க்கும். அவரை வந்துக்கிட்டு அதனால் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குமாரத்தையை கூட என்ன செய்யறா பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துக்கிட்டு ஒரு கன்னியாக வச்சுட்டான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு மகளுடைய புருஷன் வந்து மருமகன் தனக்கு மகன் மாதிரி தான் நினச்சிக்கிறானோ. ஆனால் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவர் வந்துக்கிட்டு மகளை வச்சு நினைச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா அவர் கேம் ஆடுறாரு அப்படின்னா அவரை வந்துட்டு பழி தீர்க்க வைக்கிறான்னு பார்க்கணும். அப்போ வந்து பிசாசு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா சவுலுக்கு நிலாட்டமாக இருக்குது. அப்போ சவுலில் மாதிரி என்ன பிசாசு என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு பெண்ணை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கிற மாதிரி கண்ணுக்கு தெரிஞ்சு அவளை ஆசைப்பட பற்றி அவளை கண்ணியில் விழ வச்சு நம்மளோட என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனோடத்து பிரிக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை பண்ணிடுறான்னு பார்க்கணும். ஏன்னா வந்து தேவன் செலெக்ஷன் பண்ண தாவீது தேவன் பலம் இருந்துச்சு. ஆனாலும் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஆனால் விளத்தல்றங்கிறதான என்ன யாருக்கு இருந்துச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சவுலுக்கு இருந்துச்சு. சவுலுக்கு இருந்ததுன்னா சாத்தானோட டூலாக வந்து வேலை செய்கிறான்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த உலகத்தில் கூட இந்த சாத்தானோட டூலாக நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா சில சவுலை மாதிரி ஒரு ஆட்களை கையில் எடுத்து விஷயங்கள் பண்ணும் பார்க்கும். அது தன்னுடைய மகளையே நினச்சிட்டா பார்த்தீங்கன்னா கன்னியாக அங்கே கொடுத்த ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துறது. தொடர்ந்து படிக்கலாம். தாவீதோடே ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் பிரியமாய் இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உம்மை சிநேகிக்கிறார்கள். இப்பொழுதும் நீர் ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று கற்பித்தான். சவுலின் ஊழியக்காரர் இந்த வார்த்தைகளை தாவீதின் செவிகள் கேட்க பேசினார்கள். அப்பொழுது தாவீது, நான் ராஜாவுக்கு மருமகனாகிறது லேசான காரியமா? நான் எளியவனும் அற்பமாய் எண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன் என்றான். தாவீது இன்னபடி சொன்னான் என்று சவுலின் ஊழியக்காரர் அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழிவாங்க விருப்பமாயிருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விழப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாயிருந்தது. அவன் ஊழியக்காரர் தாவீதுக்கு,
இந்த வார்த்தைகளை சொன்னபோது ராஜாவுக்கு மருமகனாகிறது தாவீதுக்கு பிரியமாயிருந்தது. அதற்கு குறித்த நாட்கள் நிறைவேறும் முன்னே தாவீது எழுந்து தன் மனுஷரை கூட்டிக் கொண்டு போய் பெலிஸ்தரின் 200 பேரை வெட்டி அவர்கள் நுனித்தோள்களை கொண்டு வந்து நான் ராஜாவுக்கு மருமகனாகும் படிக்கு அவைகளை ராஜாவுக்கு எண்ணி செலுத்தினான். அப்பொழுது சவுல் தன் குமாரத்தியாகிய மீகாளை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு அவருக்கு தாவீது கூட ஒரு ஆசை இருக்குது மீகால் மேலே. ஆனாலும் ராஜாவின் குமாரத்தி நமக்கு வந்துட்டு அது சாத்தியம் இல்லைங்கிறான விஷயத்த மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. ஆனால் எப்படியோ தெரியுது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு பெலிசரோட வந்துட்டு அவர் கொல்லணும் திருமணம் பண்ணுறாரு. திருமணம் பண்ணி பெலிசரோட வந்துட்டு 100 நொடித்தோலை வேணும்னு கேட்குறாரு. ஒரு மனிதன் வந்து 100 பேரை சமாளிக்கிறது கஷ்டம். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தேவ பலத்தினால வின் பண்ணி அவர் வந்துட்டு அந்த பெலிசர் 200 பேர் என்ன பண்ணுறாரு, 100 கேட்டது 200 பண்ணி கூட நினச்சதை பார்த்தீங்கன்னா அவரை மீட்டு கொண்டாருன்னு பார்க்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு தனது உயிரை பணைய வச்சு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா அந்த மீகாலுங்கிறான அந்த பெண்ணை நேசித்த பெண்ணை வந்து கைப்பிடிக்கான்னு பார்க்கணும். இதுலேருந்து நமக்கு என்ன இதுலேருந்து என்ன நம்ம வந்து பார்க்குறோம்னா, ஒரு பெண்ணை வந்துட்டு காதலிக்க முச்சுன்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உயிரை பணைய வைக்கிறது. உயிரை பணைய வச்சு தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இங்கே திருமணம் பண்ண ஒரு காரியம் வருதுன்னு பார்க்கணும். அப்போ காதல் திருமணங்கிறது சாதாரண ஒரு காரியம் இல்லை. உயிரை பணைய வச்சு அங்கே சக்ஸஸ் பண்ணுறது தான் அந்த காதல் திருமணம் பார்க்கும். ஆனால் அந்த விஷயத்தை இங்கே நடந்துச்சுங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். 1 சாமுவேல் 25:44 விஷயத்தை படிக்கலாம். சவுல் தாவீதின் மனைவியாகிய மீகால் என்னும் ஒரு குமாரத்தி சாலிமூரான லாயிஸ் குமாரனுக்கு பல்திக்கு கொடுத்தான் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு மீகாலை வந்துக்கிட்டு மனப்பூர்வமாக என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா தாவீது வந்து கொடுக்கல. ஏன்னா அவளை வந்துக்கிட்டு மேராங்கிறதான விஷயம் அவளுக்கு கொடுக்கன்றது அவர் கொடுக்க முடியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மீகாலையும் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மனப்பூர்வமாக கொடுக்கல. ஏன்னா மீகாலை வந்துட்டு ஒரு பனை கைதியாக வச்சு தான் இது பண்ணான்னு பார்த்தோம். ஏன்னா வந்து பெலிசரை கொல்றதுக்காக பயன்படுத்தினார். ஆனாலும் நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா அவர் மர்மனாக அவர் ஏற்றுக்கொள்ளலாம் பார்க்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா இவரை துரத்தி விட்டுறப்படுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அவருடைய மனைவியாகிய தாவீது மனைவியாக வந்து மீகாலை நினச்சிட்டு பார்த்தீங்கன்னா காலிம் ஊரானாகிய லாயிசின் குமாரனாகிய பல்திக்கு கொடுத்தான்ட்டு வேறு ஆளுக்கு என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகி கொடுத்துட்றான்னு பார்க்கும். இது ஒரு விஷயம் நடக்கு. அதுக்கப்புறம் 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் நம்ம படிச்சிடலாம். 2 சாமுவேல் சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனங்கள் 14 முதல் 16 வரை. அவன் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தினிடத்திற்கும் ஸ்தானாபதிகளை அனுப்பி நான் பெலிஸ்தருடைய 100 நுனித்தோள்களை பரிசமாக கொடுத்து விவாகம் பண்ணின என் மனைவியாகிய மீகாலை அனுப்பிவிடும் என்று சொல்லச் சொன்னான். அப்பொழுது இஸ்போசேத் அவளை லாயிசின் குமாரனாகிய பல்தியேல் என்னும் புருஷனிடத்திலிருந்து அழைத்து வர ஆட்களை அனுப்பினான். அவள் புருஷன் பகூரிம் மட்டும் அவள் பிறகாலே அழுது கொண்டு வந்தான். அப்னேர் அவனை நோக்கி நீ திரும்பி போ என்றான். அவன் திரும்பி போய்விட்டான். இவன் பார்த்தீங்கன்னா வேற ஆளுக்கு திருமணம் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு 2-3 மனைவிகள் இருந்தாலும் கூட எனக்கு மீகால் வேணுங்கிற விஷயத்த அவர் கேட்டு வாங்குறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஒரு மனிதனுக்கு முதல் காதல் வந்துட்டு என்றைக்குமே மறக்கப்படுவதில்லைன்னு பார்க்கும். ஒரு மனிதன் ஒரு பொண்ணை காதலிச்சு அவளோட கைப்பிடிக்க முடியல, அவளை வந்து வேற ஆளுக்கு வந்துட்டு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் கூட அந்த விஷயம் அவனுக்கு வடுவாக காணப்படும். வேற ஒரு பெண்ணை கூட கல்யாணம் பண்ணி குட்டிகள் கூட பெற்றாலும் கூட முதல் காதல் வந்து எந்த மனிதனுக்கும் அவன் அடிமனதில் இருக்கத்தான் செய்யும். அவன் வந்துட்டு என்னைக்காடு ஒரு நாள் நினச்சதை இமேஜின் பண்ணி பார்த்து நினச்சிவான், அது கண் கலங்குவான், இல்லாட்டா ஏதாட்டு ஒரு விஷயம் பண்ணுவான்னு பார்க்கும். அவனை இதயத்தில் ரொம்ப பாதிக்குன்னு பார்க்கணும். அப்போ காதல் பண்ணுறது அது கை கொடுக்க முடியாமல் வேற ஆள் கூட திருமணம் முடிந்தால் கூட அந்த பெண்ணையே நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு ஆகும் பார்க்கும். அவன் வேற பெண்ணை திருமணம் பண்ணாலும் அந்த பெண்ணுக்கு நிகராக அங்கே வர முடியாதுன்னு பார்க்கும். அது வந்து ஒரு வடு சுவையாக மாறிடும் பார்க்கும். அந்த பெண்ணை வேற யாருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் அவளை இச்சிக்க கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்றது. பிறனுடைய மனைவி ஆகிட்டும் அவளை இச்சிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனால் அவங்கள திருமணம் பந்தத்தில் போனாலும் கூட என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அதை
ஒரு இச்சைக்குரிய ஒரு காரியமாக வந்துடுதுன்னு பார்க்கணும். அப்போ என்ன ஆயிருப்பது, அதை காதல் பண்ணால் கூட அது கைப்பிடிக்க முடியல, வேற ஆளுக்கு கெட்டி திருமணம் பண்ணாலும் அந்த பெண்ணை நினைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிருப்பாங்க. அது அந்த மனதில் ஒரு வந்துக்கிட்டு ஒரு இச்சையாக காணப்படும் பார்க்கணும். அதான் ஒரு பெண்ணை வந்துக்கிட்டு இச்சையோட அது மனதில் வந்துக்கிட்டு இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரத்துக்கு சமம் என்று சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ளே நினச்சிட போகிறோம் பேரும் பார்க்கணும். இது இந்த காதல் திருமணம் ஆயிரும் பார்க்கணும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா தாவீது என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ணை வந்துக்கிட்டு அவர் வந்து திருமணம் பண்ண அந்த மீகாலை வந்து இன்னொருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்தாலும் கூட அவருக்கு நினச்சது அந்த பெண்ணு மேலே இன்னும் அவர் நாட்டம் இருக்குது. அவர் குடும்பம் நடத்தி கொண்டு இருக்கிறாரு, இருந்தாலும் பரவாயில்ல இவளுக்கு வேணும்னு சொல்லி நினச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா. அந்த புருஷன் கூட மீகால் மேலே ரொம்ப அன்பாக இருக்கா, அந்த மனைவியை கூட பிரியறதுக்கு விருப்பம் அழுது கொண்டே வாரான்னு பார்க்கணும். ஆனாலும் அப்படி அந்த அழுது கொண்டு வந்தாலும் கூட அந்த நினைச்சிடம் பார்த்தீங்கன்னா அதை கூட தாவீதுகிட்ட சொல்லியிருப்பார் அந்த அவர் தளபதி அப்னேர். சொன்னாலும் கூட விருப்பம் இல்லாமல் அந்த பெண்ணு தான் வேணுங்கிறான விஷயத்த நினைச்சிடார் பார்த்தீங்கன்னா, கேட்டு நினைச்சிடா பார்த்தீங்கன்னா தாவீதை வந்து திருமணம் செய்தான் மறுபடியும் நினைச்சு அவர் சேர்த்துக்கொள்கிறான்னு பார்க்கும். ஆனாலும் அந்த பெண்ணு கூட வந்து வாழ்ந்தாலும் கூட என்ன பண்ண பார்த்தா கடைசி வரைக்கும் இந்த மேகாலுக்கு அவருக்கும் வந்துக்கிட்டு அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லாமல் போயிருந்து பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வசனங்கள் படிச்சிடலாம். சாமுவேலின் 2ஆம் புஸ்தகம் அதிகாரம் 6 வசனங்கள் 20 மற்றும் 23. தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும்போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றாள். இதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீது இந்த உடன்படிக்கை பெட்டிய வந்துட்டு தேவனுடைய வீட்டுக்கு கொண்டு வெளிசிட்ட இருந்து தேவனுடைய நகரத்துக்கு கொண்டு வர சொல்லி அவர் ஆடி பாடி வந்துட்டு அவரை வந்துட்டு ஆடி பாடி வந்துட்டு என்ன சந்தோஷப்படுறாரு. ஒரு ராஜாவாக இருந்து அவர் இறங்கி வந்து வீதிகளில் வந்து பெண்களோடு சேர்ந்து நடனம் ஆடினதை கண்டு என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா மீகால் வந்து விசனப்படுறாங்கன்னு பார்க்கும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா விசனப்படுறாங்க. அது போக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அவங்க கூட வாழ்ந்தாலும் கூட வாழ்க்கையில் அவங்களுக்கு குழந்தை இல்லை. இதுக்கப்புறமா என்ன செய்ய அவங்க குழந்தை இல்லைன்னு பார்க்கணும். அப்போ யாக்கோப்புன்ற ராகிலோடைய வாழ்க்கையில் திருமணம் பந்தம் இருந்தாலும் கூட அவங்களுக்கு குழந்தை பெறுறதுக்கு காலதாமதம் ஆகுதுன்னு பார்க்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாவீது மீகாலுடைய காதல் திருமணம் தான், ஆனாலும் இவங்களுக்கு குழந்தை பாக்கியே இல்லைங்கிற விஷயத்தை அங்கே சொல்லப்படுது. அப்போ காதல் திருமணம் பண்ணி இவங்க வாழ்ந்தாங்க கூட அவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில் குழந்தை பாக்கியம் பெறது கொஞ்சம் தள்ளி போகிற சூழ்நிலையாக இருக்கும். எதில் ஆவிக்குரிய சபைக்குள்ள வந்து சத்தியம் அறிஞ்ச சகோதரர்களுக்கு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு அதுக்கு நீங்கள் வந்துட்டு சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே இருந்து நீங்கள் பண்ணிங்கன்னா அது தேவன் தப்பு இல்லை. ஏன்னா அறியாமல் உள்ள காலங்களில் தேவன் காணாத போல் இருக்கான்ட்டு இருக்கேன். நீங்கள் அறியாமல் இருக்கிற காலங்களில் நீங்கள் காதல் திருமணம் பண்ணிங்கன்னா அது தவறு இல்லை. ஆனால் அறிஞ்சி சத்தியத்துக்குள்ளே வந்து சபைக்குள்ளே வந்து நீங்கள் வந்துட்டு காதல் திருமணம் பண்ணிங்கன்னா அது வந்து தேவன் பார்வையில் அது குற்றமாக கருதப்படுதுங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் வந்து காதல் திருமணம் பண்ணவங்கள வந்து பார்த்து முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய விருப்பம் இல்லாமல் திருமணம் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசா ஒரு திருமணம் பண்ணியிருக்கான்னு பார்க்கும். நம்ம அதை கூட நம்ம படிச்சிடலாம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34-35 வசனங்கள் படிச்சிடலாம். ஆதியாகமம் அதிகாரம் 26 வசனங்கள் 34 மற்றும் 35. ஏசா 40 வயதான போது ஏத்தியனான பேயேரினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து புறஜாதி ஸ்திரியை வந்துக்கிட்டு விவாகம் பண்ணியிருக்காரு. அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஈசாக்கும் வந்துட்டு ரெபேக்காவும் சொல்லியிருக்காங்க நம்ம இனத்தில் போய் கேட்டோன்னு திருமணம் பண்ணணும்னு சொல்கிறாரு. ஆனால் ஏசா வந்துக்கிட்டு அவர் கானானி ஸ்திரியை விவாகம் பண்ணுறாங்க. அதனால் நினச்சிறாங்க மனநோவாக இருக்கான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சபைக்குள்ளே வந்துக்கிட்டு சத்தியம் அறியாத ஸ்திரீகளை வந்துக்கிட்டு நீங்கள் வெளியே போய் திருமணம் பண்ணிங்கன்னா அவங்கள வந்து குடும்பத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு ஒரு முள்ளாக இருப்பாங்க, மனநோவாக இருப்பாங்க, குடும்பத்துக்கு ஒரு மனநோவாக இருப்பாங்க, புருஷனுக்கும் கூட அப்படியே ஒரு விஷயமா இருப்பாங்கன்னு பார்க்கும். ஆசீர்வாதத்துக்கு அந்நியனாக காணப்படுவார்கள் என்று சொல்லப்படுதுன்னு பார்க்கும்.
அப்போ திருமண பந்தத்தை யார் தான் ஏற்படுத்தி வைக்கணுங்கிற விஷயத்தை வந்து பார்க்க போகிறோம். அப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாண காலத்தில் ஒருத்தன் அடிமையாக இருந்தால் அந்த அடிமைக்கு கூட யார் தான் திருமணம் பண்ணி வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஜமான் திருமணம் பண்ணி வைப்பாருங்கிற விஷயத்தில் போகுது. அப்படின்னா திருமணம் பண்ணி வைக்க யாருன்னா பெரியவங்க தான் திருமணம் பண்ணி வைக்கணுங்கிறான ஒரு சட்டம் கூட இருந்துச்சுன்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். யாத்திராகமம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாத்திராகமம் அதிகாரம் 21 வசனம் 4. அவன் எஜமான் அவனுக்கு ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்தும் அவள் அவனுக்கு ஆண் பிள்ளைகளையாவது பெண் பிள்ளைகளையாவது பெற்றிருந்தால் அந்த பெண்ணும் அவள் பிள்ளைகளும் அவள் எஜமானை சேரக் கடவர்கள். அவன் மாத்திரம் ஒன்றியாய் போக கடவன். இப்போ எஜமான் வந்துக்கிட்டு என்ன பண்ணுறான்னா அவனுடைய ஒரு பெண்ணை விவாகம் செய்து கொடுத்த அவனுக்கு அப்போ வந்து அடிமைக்கு கூட ஒரு வந்துக்கிட்டு என்னன்னா திருமணம் பண்ணணும்னா எஜமான் பார்த்து என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா அந்த அவருக்கு திருமணம் பந்தம் பண்ணி வைக்கான்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு குடும்பம்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் தாய் தப்பன் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் பந்தங்கள் செஞ்சு வைப்பாங்கிற விஷயம் ஏதும் சொல்லப்படும் பார்க்கும். ஒரு வசனம் படிச்சலாம். உபாகம் 22ஆம் அதிகாரம் 16 வசனம். உபாகமம் அதிகாரம் 22 வசனம் 16. அங்கே அந்த பெண்ணின் தகப்பன், என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன், இவன் அவளை வெறுத்து. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெண் தகப்பன் என் மகளை இந்த மனிதனுக்கு மனைவியாக கொடுத்தேன். அப்போ தகப்பன் தான் நினைச்சிடாம பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு நினைச்சிடாம பார்த்தீங்கன்னா ஒரு விவாகத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கணும். அதே மாதிரி ஒரு தாய் தகப்பன் தான் மகனுக்கு ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்தி கொடுக்கான்னு பார்க்கணும். அப்போ வந்துட்டு இதுதான் வந்து சட்டமாக அங்கே வந்து கொடுக்கப்படுதுன்னு பார்க்கணும். ஏதோ ஒரு விஷயம். இந்த சட்டம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஏற்படுத்தி கொடுத்ததுன்னு பார்க்கணும். தேவன் படைத்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக வந்து படைத்தார். ஆனால் வந்துட்டு மனிதனை படைக்கும் போது தான் ஜோடியாக படைக்கலான்னு பார்க்கணும். ஆதாமை படைத்ததுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் தனிமையாக இருப்பதல்லன்னு சொல்லி தனிமையாக இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி தான் ஒரு ஏச்ச துணியை வந்து அவருக்கு ஏற்படுத்தி கொடுத்தான்னு பார்க்கணும். அப்போ இதுலேருந்து என்னதுன்னா திருமணம் பந்தம் ஒரு பெண்ணை யார் ஏற்படுத்தி கொடுக்காருன்னா தேவனே ஏற்படுத்தி கொடுக்குறான்னு பார்க்கணும். அது மாதிரி எடுத்து கொடுக்காரு. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்துட்டு ஆதாமுக்கு ஒரு பெண்ணை வந்துட்டு ஆயத்தப்படுத்தி கொடுக்காருன்னு பார்க்கணும். அதே மாதிரி இந்த பிதாவாகி தேவனும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஏவாளுங்கிறான ஒரு பெண்ணை ஆதாமுக்கு கொடுக்கான்னு பார்க்கணும். பிதாவாகி தேவன் தகப்பனுக்கு நிலாட்டமாகும், நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாய்க்கு நிலாட்டமாக இருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 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 பிள்ளைக்கு தகப்பனுக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா திருமண பந்தத்தை அங்கே கொடுக்குறான்னு பார்க்கணும். இங்கே ஆதாம் வந்து ஒரு ஆணுக்கு நிலாட்டமாக இருக்குது. அதனால தான் ஆணுக்கு திருமணத்து பந்தத்தை தேவன் ஏற்படுத்தலான்னு பார்க்கணும். அதேமாதிரி பெண் வீட்டாருக்கு எதுக்கு நிலட்டமான ஏவாளுக்கு நிலட்டமாக இருக்குன்னு பார்க்கணும். ஏவாளை என்னச்சுட்டா பார்த்தீங்கன்னா பெண்ணை ஆயத்தப்படுத்தி இங்கே ஒரு ஆணுகிட்ட சேர்க்குற வேலையை யார் கொண்டு வந்து செஞ்சால் பார்த்தீங்கன்னா தேவன் அங்கே செய்கிறான்னு பார்க்கணும். ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ திருமணம் பந்தம்ங்கிறவனு திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குற யாருன்னா தேவன் தான் பார்க்குறோம். அதுதான் உலகத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருமணம் பந்தம் என்பது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டு பூமியிலே நடக்குது என்று இந்த உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்கன்னு பார்க்கணும். அதாவது மனைவி நினைச்சது பார்த்தீங்கன்னா கர்த்தரால் கொடுக்குற ஈவுன்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குங்க. அப்போ நம்மளாம் வந்துக்கிட்டு என்ன பண்ணுற பார்த்தாது நம்ம வந்துட்டு இச்சையினாலே வந்துட்டு எதிர்படக்கூடாது. தேவனாக கூட ஈவுன்னா அவங்க தேவன் கொடுக்குற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அதை கூட படிச்சிடலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் அதிகாரம் 2 வசனம் 18. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனுஷன் தனியாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். இது வந்துட்டு ஆதியாகமம் சொல்லப்பட்டது. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு சுவிசேஷம் சொல்லுவார்னு பார்க்கும். படிச்சலாம். மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 4 to 6 வசனம் படி. மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 19 வசனங்கள் 4 முதல் 6 வரை. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் வாசிக்கவில்லையா? இப்படி இருக்கிறபடியினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். அவன் தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் சொல்லி இந்த தள்ளிச்சிட்டை குறித்து சொல்றான்னு பார்க்கலாம். அப்போ ஒரு மனைவியும் கணவனை இணைத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் இணைத்திருக்காருங்கிற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். இது எங்க வாசிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50-51 விஷயத்தை படிச்சிடலாம். இங்கே யாக்கோபின் ரெபெக்காளையும் குறித்ததான ஒரு திருமண பந்தத்தில் வந்து படிச்சிடலாம். ஆதியாகமம்
அதிகாரம் 24 வசனங்கள் 50 மற்றும் 51. அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலன் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானனுடைய குமாரனுக்கு மனைவியாகும் படிக்கு அவளை அழைத்து கொண்டு போம் என்றார்கள். இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா எல்லா திருமணம் அந்த இன்விடேஷன் கார்டுலையும் இருக்கும். அது ஆவிக்குரிய சபையில் திருமண கார்டு இன்விடேஷன் அளிப்பாங்கள்ல, அந்த கார்டில் இந்த வசனம் இருக்கும். இந்த காரியம் கர்த்தனால் வந்ததுங்கிற விஷயத்தை சொல்லப்படுது பார்க்கும். அப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த யார் தேடுற வரான்னு பார்த்தீங்கன்னா எலியேசர் வந்துக்கிட்டு பொண்ணை தேடி வராரு. இது பொண்ணை தெரியாத ஒரு இடத்துக்கு வந்து பொண்ணை தேடி வராரு. அவங்க இடத்தை தேடி வராரு, அவங்க சொந்தத்தில் தேடி வராரு. வந்து பார்த்து பேசி அந்த பெண்ணு வந்துட்டு ஈசாக்கு யாருமே தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சுறாங்க போகிறாங்கன்னு பார்க்கணும். இந்த திருமணம் பந்தத்தை யார் ஏற்படுத்தி வைக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவன் தான் ஏற்படுத்தி வைக்காரு. ஈசாக்கு ப்ரேயர் பண்ணுறாரு. அப்போ தேவன் இந்த காரியங்களை நினைச்சது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை ஆயத்தப்படுத்தி இங்கே ஈசாக்கு ரெபேக்காளுடைய விஷயத்தில் அங்கே வந்துட்டு இங்கே வந்து அவர் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கு. அந்த அரேஞ்ச் மேரேஜ் யார் பண்ணி வைக்கான்னு பார்த்தீங்கன்னா தேவனே பண்ணி வைக்காரு. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈசாக்கு அங்கே பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு வந்துட்டு அந்த விஷயங்கள் அந்த பண்ணி வைக்க ஆபிரகாம் வந்துட்டு தேவனோட வழி நடத்துகிற மனுஷன் ப்ரேயர் பண்ணி அந்த விஷயம் பண்ணுறாரு. ப்ரேயர் பண்ணி எலியேசர்ட்ட விட்றாரு. ப்ரேயர் பண்ணி எலியேசர் போகிறாரு. அங்கே ப்ரேயர் பண்ணனால அங்கே ரெபேக்காலில் வந்துட்டு ஈசாக்கு கிடைக்கான்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா திருமணம் பந்தத்தில் ப்ரேயர் பண்ணணும். தேவனிடத்துல வந்து ப்ரேயர் பண்ணால் தேவன் ஒரு நல்ல மனவாட்டியோ நல்ல மனவாளனோ நினச்சிடாதுங்க அங்கே கொடுப்பான்னு பார்க்கும். ரெபேக்கால் வந்துட்டு நல்ல குணமுள்ள ஸ்ரீ. அவங்க வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஈசாக்கு கொடுத்தான்னு பார்க்கும். ஈசாக்கு நல்ல குணசாலியான ஒரு மனுஷன். அவர் வந்து நல்லா ப்ரேயர் பண்ணுறவர், தியான ஜீவம் உள்ளவர். அவருக்கு வந்து இந்த ரெபேக்கால் அவங்களுக்கு கொடுத்தான்னு பார்க்கும். அவங்களுக்கு திருமணம் பண்ண ஒரு ஆசீர்வாதம் சந்ததியாக இருந்துச்சு. அதனால தான் யாக்கோப்புங்கிறதான ஒரு சந்ததி பிறந்துச்சு. அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் இஸ்ரவேல் என்ற ஜனங்கள் பிறந்தாங்க. அவங்களுக்கு தான் தேவனுடைய சேஷ்டபுத்திரன் என்று அழைக்கப்பட்டார்கள். தேவ ஜனமாக மாறினாங்கன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ தேவனை வந்துட்டு இணைத்தது வந்து ஒரு ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்ததியாக மாறும் பார்க்கும். தேவன் இணைக்காததை நம்ம சிந்தித்து இணைத்த அந்த சந்ததி என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா பெரிய ஆசீர்வாதமாக இருக்காது. அது நம்மளுக்கு ஒரு முள்ளாக மாறும்னு சொல்லப்படுது பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பாடம் பார்த்தீங்கன்னா ஆவிக்குரிய சபைகள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் காதல் திருமணம் பண்ணலாமான்னு சொல்லி இப்போ நம்ம வந்து ஒரு கேள்வியோடு எழுப்பி வேதத்தை தியானித்தோம். வேதத்தில் காதல் திருமணம் பண்ணவங்களுக்கு பெரிதான ஒரு ஆசீர்வாதமாக அவங்க இருந்த மாதிரி சொல்லப்படல. அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அவங்க வந்துட்டு தோல்விகளும் அவங்களுக்கு மனசோர்வுகளும் அவங்களுக்கு ஆசீர்வாத குறைபாடுகளும் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திருமணம் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரெபேக்கால்னு பார்த்தோம். அந்த திருமணம் பந்தத்தில் தேவன் ஆசீர்வதித்தார். அந்த திருமண சந்தத்தில் பிள்ளைகளை வந்து தேவன் ஆசீர்வதித்து அவங்க இஸ்ரவேல் சந்ததி என்னுடைய சேஷ்டபுத்திரன் என்னை ஆசீர்வாதிக்கப்பட்ட சந்ததின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. இன்றைக்கும் அந்த சந்ததி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளும் தேவனுடைய திட்டத்தில் ப்ரேயர் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம வந்துட்டு தேவனிடத்தை கொடுத்தா தேவன் நினைச்சிடாது நமக்கு நல்ல மனவாளனும் மனவாட்டியை தேவன் ஆயத்தப்பட்டு கொடுப்பார். இதுவே தேவன் கொடுக்காத அரேஞ்ச் மேரேஜில் பார்க்கும். இவனோட பொறுமையோட கேட்டவங்களே தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.